ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு டைரக்ட் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன உன் பார்வையில் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் பார்வதி நாயர், கணேஷ் வெங்கட்ராமன், மகேந்திரன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கபீர்லால். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வெளியான பிளர் அண்ட் ஜூலியா சைஸ் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இது. அதை என்ன அப்படின்னா, பார்வதி நாயர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் இவங்களும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். படத்தோட முதல் சீன்லயே தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிறா. இந்த சூசைட்ல ஏதோ மர்மமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி நாயர் நினைக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டா வரவர் தான் கணேஷ் வெங்கட்ராமன். இவங்களுக்கு ஜெனட்டிக்கலாவே பார்வையில ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆனா இவங்களுக்கு பார்வை பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் தாண்டி அவங்க தங்கச்சி எப்படி செத்தா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்றாங்க. அதே சமயம் இவங்களையும் ஒருத்தர் மர்ம நம்பர் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. இப்ப இவங்களை ஃபாலோ பண்றது யாரு, அவங்க தங்கச்சி எப்படி செத்தாங்க, இது எல்லாமே இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றதே பார்வதி நாயரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரேக்கா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸே. மத்த எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. இந்த படத்துல பார்வதி நாயர் தவிர மத்த எல்லாருமே ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காங்க. குறிப்பா கணேஷ் வெங்கட்ராமனும் மகேந்திரனும். கணேஷ் வெங்கட்ராமன் ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி மகேந்திரனும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கடைசி எண்ட்ல பாத்தீங்கன்னா அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. அண்ட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். அதுக்காக எல்லாருக்குமே க்ளோஸ் வைக்கிறது, பயமுறுத்துற மாதிரி காட்டுறது எல்லாமே ஒரு மாதிரி ஹாரர் ஜானர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காரு டைரக்டர். உங்களுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளேயே ப்ராப்பரா இல்லாதனால ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸா கட் பண்ணி உழப்பி கொடுத்த மாதிரி இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல த்ரில்லர் சப்ஜெக்ட். ஆனா காஸ்டிங் வைஸா ரொம்ப சொதப்பிருக்காங்க. வேற சில பேரை போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு ஆவரேஜான மூவியாவது இருந்திருக்கும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது பிலோ ஆவரேஜான மூவி தான். சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. நீங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.